என்ன நினைச்சிட்டு இருக்க பிராச்சி? உன்னை நான் இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்க? உன்கிட்ட வலுக்கட்டாயமா ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சா? அப்படி இல்லைன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திப்பேன்னு நினைச்சா? இதுதானே நீ யோசிச்ச? இல்ல ரன்பீர், நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நாம எங்க போறோம் தான் உங்ககிட்ட கேட்டேன். ரன்பீர், நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் ஐம் சாரி. என்ன மன்னிச்சிரு. நீ என் மேல இவ்வளோ அக்கறை எல்லாம் எடுத்துக்காத. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் எப்படி உன் மேல அக்கறை இல்லாம இருக்கிறது? உன்னாலதான் நான் இன்னைக்கு மூச்சு விடுறேன், உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாமே உன்னாலதான். ஆனா நீ என்ன என் மேல அக்கறையா இருக்காதுன்னு சொல்ற. அது எப்படி என்னால முடியும்? பிராச்சி, இங்க பாரு. பிராச்சி, இங்க என்ன பாரு. இங்க பாரு பிராச்சி, இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சந்தோஷத்தையும் சேர்த்தே நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல சந்தோஷத்தை விட வேற ஏதாவது பெரிய விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பா உன்னோட பேர் தான் நான் வைப்பேன். ஆனா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. உன்னோட கண்கள்ல கண்ணீரை பார்க்க முடியாது. எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப வலிக்குது. என்னால தாங்க முடியல. நீ இப்படி அழுதினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா? அப்புறம் எதுக்கு அழுவுற? கண்ணத்தோட பிராச்சி, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீ இல்லாத ஒரு நாளை யோசிச்சு பார்க்கவே என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிராச்சி, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும். நான் உன்னோட முகத்துல சந்தோஷத்தை தான் பார்க்க ஆசைப்படுறேன், கஷ்டத்தை இல்லை. நான் உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்ல. நான் இங்க உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னா உன்கிட்ட ஒரு சர்ப்ரைஸை சொல்கிறதுக்காக தான். அந்த சர்ப்ரைஸை என்கிட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க. அது தசரா சர்ப்ரைஸா. ராவண வதம் முடிஞ்ச உடனே அந்த சர்ப்ரைஸை பற்றி சொல்லுவாங்களாம். அது சர்ப்ரைஸாக இருக்கணும்னு என்கிட்ட இருந்து எல்லாரும் மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் நான் அதான் ஸ்மார்ட் ஆச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங். எங்கள் அம்மா யார் மருமகளாக வர ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்காக வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்கினது உனக்காக தான். மம்மிக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனால மம்மி டிசைட் பண்ணிட்டாங்க. அதாவது சர்ப்ரைஸா நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்றதா. ஆனா அவங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கே நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். நான் அந்த சர்ப்ரைஸை இங்க கொண்டு வந்திருக்கேன். உனக்கு காட்டவா? நீ தயாரா? 3, 2, 1. இதோ. So here this. இதுதான் எங்களோட ஃபேமிலி ரிங். இது யாருக்கு போகும்னா என்னோட ஒய்ஃபா வர போறவளுக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்னால ரிங் மாட்ட முடியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். நான் தான் அந்த ரிங்கை போட நினைச்சேன். ஆனா கடவுளோட ஆசை என்னன்னா அது நான் போட போற ரிங் என்னோட தான் இருக்கக்கூடாது, என்னோட குடும்பத்தோட தான் இருக்கணும்னு நினைச்சிருக்கான். So here it is. I think this the time. இதுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியாது. இந்த ரிங்கை நான் உன்னோட விரலை இப்பவே போட்டு விட போறேன். வாவ், இது உண்மையாவே உன்னோட கைக்கு அழகா இருக்கு. டைட்டா இருக்கா? வெரி குட். அப்பதான் என்னைக்கும் உன்னோட விரலை விட்டு வெளியவே வராது. இந்த ரிங் விரலை விட்டு பிரியாத மாதிரி நம்மளும் நம்மளை விட்டு பிரிய கூடாது. இப்ப நீ என்னோட ஃபியான்சியா ஆயிட்ட. கூடிய சீக்கிரத்திலேயே நான் உன்னை லைஃப் பார்ட்னராகவும் ஆக்கிடுவேன். நீ எப்ப என்கிட்ட பேசினாலும் கேள்வி மட்டும்தான் கேட்கற, பதிலே சொல்ல மாட்டேங்கிற. உன்கிட்ட பதில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
எவ்வளவு வேணாலும் நீ எனக்கு கஷ்டத்தை கொடு. எனக்காக ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றது, லாங் டிரைவ் போறது, டீ குடிக்கிறது, அப்புறம் உன் கையால போட்ட காஃபி, அப்புறம் ஒன்னா கோவிலுக்கு போறது, இது எல்லாமே எனக்கு இப்ப திரும்ப வேணும். இது எல்லாம் எனக்கு திரும்ப கொடுத்துரு. இப்ப நம்ம 2 பேருக்கும் நடுவுல வெறும் உன்னோட முடிவு தான் இருக்கு. முதல்ல நான் சொல்றதா இல்ல நீ சொல்றதாங்கிறத இப்பவே முடிவு பண்ணு. வேண்டாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் நான் உன்னை தொட விட மாட்டேன். உனக்கு தேவைனா வந்து கொஞ்சம் தேவையில்லைன்னா விலகி போற. இப்படி ஒரு அன்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது உண்மையான அன்பு. இப்படி ஒரு அறகுற அன்பு எனக்கு தேவையில்லை. வேண்டாம். இதெல்லாம் எதுக்காக பண்ற? எதுக்காக என் கோவம் குறையணும்னு நீ ஆசைப்படுற? இந்த கோவம் இருக்கிறதுனால தான் நீ என்ன காதலிக்கிறியா இல்லையன்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுற. உன் கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு வர கோவத்துக்கு என் கைய இப்படி எல்லாம் பண்றீங்க. உங்க கையில பிரக்யா, எனக்கு உன்னோட அன்பு இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் தேவையில்லை. அன்பு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை எப்படி காதலிச்சோ அப்படி எனக்கு வேணும். உன் கையால எனக்கு எல்லாம் வேணும், இல்லைன்னா எதுவும் வேண்டாம். இப்ப நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? பிரக்யா, பதில் சொல்லு. காதலிக்கிறியா இல்லையா? உன்னாலதான் நான் இன்னைக்கு மூச்சு விடுறேன். உன்னாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். ஆனா நீ என்னன்னா அக்கறையா இருக்காதன்னு சொல்ற. நான் எப்படி அக்கறை இல்லாம இருக்க முடியும்? இந்த உலகத்துல சந்தோஷத்தை விட ஏதாவது பெருசா இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பா நான் உன்னோட பேர் மட்டும்தான் வைப்பேன். பிராச்சி, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பிரியா, 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 listen to me. பிரியா, சொல்றத கேளு. ஆண்டி, இப்ப என்ன கேட்க போறீங்க? நான் இப்ப எது கலர் அதானே இப்ப நீங்க கேட்க வந்தீங்க ஆண்டி. ஆமாம்மா, நடந்தது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. உங்க கிட்ட சொல்றதால மட்டும் என்ன ஆயிட போதீங்க? எதுவுமே மாறி போறது இல்ல. பிரியா, லிசன் மீ. என்னாச்சுன்னு சொல்லு. என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். சொல்லு, சொல்லுமா. நான் ரன்பீரால தான் இப்ப அழுதுகிட்டு இருக்கேன். என்ன என்ன ரன்பீர் என்ன பண்ணா? ஆண்டி, ஆக்சுவலி அது ரன்பீர் எந்த ரிங்க ஏன் விரல போட்டு விடுவான்னு சொன்னீங்களோ அந்த ரிங்க அவன் பிராச்சி கையில போட்டு இப்ப அந்த பிராச்சி கையில இருக்கு. அவன் அவளுக்கு போட்டு விட்டதை நானும் என் கண்ணால பார்த்தேன் ஆண்டி. Now this is ridiculous, Pallavi. ரியாவோட ஆசையை நிறைவேற்ற முடியலனா எதுக்காக அவ மனசுல ஆசையை வளர்த்த? அந்த ரிங் ரன்வீர் கையில எப்படி போச்சு பல்லவி? ஒருவேளை அந்த ரிங் ரன்வீர் கையில இருந்தாலும் அந்த ரிங் இப்போ பிராச்சி கையில என்ன பண்ணிட்டு இருக்கு? ரன்வீர் கிட்ட சொல்லலையா அவனுக்கு ரியாவுக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு? அவங்க அப்படி சொல்லிருந்தாலும் இவங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, எதையும் மாத்திருக்க முடியாது. அந்த ரிங் அவன் பிராச்சி விரல்ல போட்டு விட்டான். அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. எல்லாம் முடிஞ்சது. ரன்வீர் என்ன ஆசைப்படுறான்? பிராச்சியோட அம்மா என்ன ஆசைப்படுறாங்கிறது முக்கியம் கிடையாது. இது ரன்வீர் எடுத்த முடிவு இல்ல ரியா. அதே மாதிரி ரன்வீரும் பிராச்சியும் என்ன ஆசைப்படுறாங்கிறது எங்களுக்கு முக்கியமே கிடையாது. நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ரியா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், ரன்வீருக்கு நிச்சயம் ஒண்ணு நடந்தா அது உன் கூட மட்டும்தான் நடக்கும். அந்த கேடு கட்ட பிராச்சியோட இல்ல. பிராச்சி ரன்வீருக்கு ஏத்தவளே கிடையாது. ஆலியா, லிசன் டு மீ. ராவணனோட வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயே பாப்ப ரன்வீரோட என்கேஜ்மெண்ட் யார் கூட நடக்குதுன்னு. ரன்வீர் என்ன ஆசைப்படுறாங்கிறது முக்கியமே கிடையாது.
நாங்க எது ஆசைப்படுறோமோ எது முக்கியமோ அது மட்டும்தான் நடக்கும். ரியா இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. உனக்கு ரன்பீரை உண்மையிலே பிடிச்சிருக்கா? ஆண்டி, அவனை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அவனை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். நான் அவனை மனசார காதலிக்கிறேன். அவனுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அப்ப சரி, இதுதான் உன் முடிவுனா இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட் அப்போ ரன்பீர் உன் கையில அந்த ரிங்க மாட்டுவான். அதுக்காக நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணி ஆகணும். ஆண்டி, நாங்க என்னன்னு சொல்லுங்க, எது வேணாலும் நான் பண்ண தயார். இங்க வா. இப்ப நான் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண போறேன். இப்ப எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? ஸ்மைல் பண்ணு. ஆமா இல்லன்னு தான் சொல்லணும். நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு சொல்லு. உன்கிட்ட பதில் இல்லல்ல? பதில் இருக்கு. இத்தனை வருஷமா உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா உண்மையிலேயே நமக்குள்ள எதுவும் இல்லங்கிற சந்தேகம் வருது. நான் எதிர்பார்த்தது இது இல்ல. நான் என்ன கேள்வி கேட்டனோ அதுக்கு பதில் சொல்லு. நான் இங்க இருந்து போறதுதான் நமக்கு நல்லது. ஆமா, உனக்கு தான் நல்லது, எனக்கு இல்ல. ஆனா அத பத்தில உனக்கு என்ன கவலை? இது எனக்கு பழக்கமானதுதான். என்ன முதல் தடவை நீங்க தான் போனீங்க, ஞாபகம் இருக்குல்ல? இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, அப்புறமா என்ன கேள்வி கேளு. உங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. பதில் இல்லையா இல்ல சொல்ல விரும்பலையா? உங்க கேள்வி கரெக்டா இருந்திருந்தா இந்நேரம் பதில் சொல்லிருப்பேன். தப்பான கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன் உன்னால புரிய வைக்க முடியாது? நீ தான் டீச்சர் இல்லையா? நீ நினைச்சா யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம், எனக்கு புரிய வை. சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நிலைமையில அப்படியே விடுறதுதான் நல்லது. ஆனா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, பதில் கிடைக்கிற வரைக்கும் டீச்சரை கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. உங்க கூட வாக்குவாதம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. இப்படி நான் உன்னை போக விட மாட்டேன். நீ எனக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன். புரியுதா பிரக்யா? பிரக்யா, அட இங்க யாருமே இல்ல. ஷியாம் வந்து என்கிட்ட ரூம்ல தான் பிரக்யா இருக்கான்னு சொன்னா, ஆனா இங்க யாருமே இல்லையே. இந்த நெக்லஸ் இருக்கே சரியாவே இருக்க மாட்டேங்குது. நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியறது இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் தெரிஞ்ச என்ன? பிரக்யா, இங்க பாரு பிரக்யா, நீ உள்ளதானே இருக்க? ஆமா, நான் தான். நான் Dress போடாம இருக்கேன். ஐ மீன் நான் ஷர்ட் இல்லாம இருக்கேன். ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா சொல்லுங்க. ஒண்ணு நீங்க உள்ள வாங்க, இல்ல நான் இப்படியே வந்துடுறேன். நான் இப்ப கிளம்புறேன். நீ Dress சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்தா போதும். ஏன் இப்படி பண்ணீங்க? நீ ஆசைப்பட்டதை பண்ண. அதான் நீ சொன்னியே, நம்மள பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னல, அதான் செஞ்ச.
பிரக்யா மித்தாலி அண்ணி, மித்தாலி அண்ணி. உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா நீ இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சனால தான் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல 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 இல்ல. இப்படியா? நாம புருஷன் பொண்டாட்டின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுமே. ஆனா அதானே இப்போ உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. நீ இரு, முதல்ல அவங்க இங்கிருந்து போட்டோம். நாம 2 பேரும் வாஷ்ரூம்ல இருந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேரணுங்கிறது அந்த ஆண்டவனோட விதி. அது ஏன் தெரியக்கூடாதுன்னா இவங்க ஊரெல்லாம் போய் சொல்லிடுவாங்க. அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியும். என்னாச்சு? நல்லா இல்லையா என்ன? இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. தப்பா சொல்றியே. உன் விரல் அழகா இருக்கிறதுனாலதான் இந்த ரிங்குக்கே அழகு. பிராச்சி, உன் கூட நான் இன்னைக்கு 2 தடவை என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன். ஒன்னு இப்போ, இன்னொன்னு எல்லாரும் முன்னாடியும் அபிஷியலா நான் இந்த ரிங்கை போட்டு விடுவேன். ஆக்சுவலி அது என்னன்னா, எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் மேலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீ என்னோட ஸ்பெஷல். நமக்குள்ள இருக்க பாண்ட் இருக்கே, அது ரொம்ப தனித்துவமானது. உனக்கு ஜேம்ஸ் பாண்ட் கதை தெரியுமா? அதுல ஹீரோ ஏதாவது தெல்லுமுள்ளு பண்ணி ஏதாவது கசமுசா பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அதே மாதிரி தான் நம்ம 2 பேரோட கதையும். ஹாப்பி என்டிங். சரி, எல்லாரும் முன்னாடியும் இந்த ரிங்க போட்டு விடு. இப்ப இத நான் கழட்டிடுறேன். அட ஏன் கழட்டுற? நீ தான் எல்லாரும் முன்னாடியும் ரிங் போட்டு விடுறேன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி கையில ரிங் இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்வாங்க? ஓ, இங்க இருக்கவங்க என்னென்னவோ பேசுவாங்கல்ல. யூ ரைட். கழட்டிடுறேன். குடு. என்னாச்சு? கழட்டவே முடியல, டைட்டா இருக்கு. நான் எதிர்பார்த்ததும் உங்ககிட்ட இருந்து இதுதான். என் ஃபேமிலி கண்டிப்பா உன்னை விடவே மாட்டாங்க. இப்ப பாத்தியா? விளையாடாத என்ன, கழட்டுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. காட்டு. என்னாச்சு? என்ன உனக்கு வலிக்குதா? இல்ல வலிக்கல, நீ கழட்டு. உனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிற பிரச்சனை வேண்டாம். பிரச்சனை கழட்டாவில்ல. எனக்கு ஒண்ணு வலிக்கல. இல்ல இங்க பாரு, இது யாராவது பாத்துட்டா பிரச்சனை ஆயிடும் ரன்பீர். இது கழட்டி ஆகணும். You are right, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வந்துருச்சா? வரல. இரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம இந்த விரலை வெட்டி எடுத்துடலாம். அப்புறம் ஆபரேஷன் பண்ணி ஒட்ட வச்சிடலாம். அப்போ ரிங்கும் வெளியே வந்துரும்ல. சிம்பிள். என்ன காமெடி பண்ற? யாராவது பார்த்தா நல்லாவா இருக்கும்? முதல்ல கழட்டு. சரி காமெடிலாம் பண்ணல, நான் கழட்டுறேன். கை கட்டு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பேசாம நீ இந்த ரிங்கை உன் கையிலேயே போட்டுக்கோ. உனக்கு என்ன பைத்தியமா? எப்படி போட்டுக்க முடியும்? அப்படி இல்ல, நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளு. பாரு, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல மோதிரம் போடும்போது கையை மறைச்சிக்கிட்டே போடுவேன். அப்புறம் எல்லாருக்கும் போட்டு விட்டா மாதிரியே காட்டிடுவேன். சோ சிம்பிள். இது யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. இல்ல, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. இங்க பாரு, நீ பேசாம இத கொஞ்ச நேரத்துக்கு மறைச்சு வச்சுக்கோன. இப்படி மறைச்சுக்கோ. இது எப்படி மறைச்சு வைக்க முடியும்? விரல்ல இருக்கு ரன்பீர், பாத்துருவாங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு, இது வரை கழட்ட முடியல. 1 செகண்ட் இரு, நான் ஏதாவது யோசிக்கிறேன். 1 செகண்ட். என்ன ப்ரோ, எங்க போற? எக்ஸ்கியூஸ் மீ, 1 செகண்ட் இருங்க. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ உங்களோட க்ளவ் எனக்கு வேணும். என்னோடதா? ஆமா, எனக்கு உங்க க்ளவ் வேணும். தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். நான் கொஞ்ச நேரத்தில் திருப்பி கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ. யா, ஆல் ஸ்வீட். தேங்க்யூ. எஸ். இங்க பாரு, ரொம்ப சிம்பிள் ஆனா கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். ஏன் கிளவுஸ் போட்டுருக்கேன்னு கேட்டாங்கன்னா, நான் இங்க ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா தான் இருப்பேன்னு சொல்லு. யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரியே சொல்லிடுங்க. இல்ல, யாருக்கும் தெரியாது. நீ இத போட்டுருக்க வரைக்கும் உன் கைக்குள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு? இப்படி பண்ணு. பண்ண ரொம்ப அழகா இருக்கு. ஷட் அப். கியூட்டாலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. இப்படி பண்ணு, வெக்கப்படு. இங்க என்ன நடக்குது? நீ இங்க நின்னுகிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா? வீட்ல பார்ட்டி எல்லாம் நடக்குது. யார் அந்த வேலையெல்லாம் பாப்பா? சம்பளம் வேணுமா வேண்டாமா? போய் முதல்ல வேலையை பாரு. பாட்டி, இவகிட்ட நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க கிட்டே நம்ம இப்படிலாம் பேச மாட்டோம். நீங்க பிராச்சி கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? அது பிராச்சி கிட்ட இப்படிலாம் பேசுனீங்கன்னா என்னால தாங்க முடியாது. ஐ அம் சோ சாரி. அது நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன்ப்பா. இங்க எதுவுமே சரியா நடக்கிற மாதிரி இல்ல. அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன். நீ போ. நீ இப்பவே போய் சரிதா ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணு. சரி. பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாட்டி, are you okay? பாட்டி, இன்னைக்கு நீ முதல் தடவை என்கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டப்பா.
என்னால தாங்கவே முடியலப்பா. பாட்டி பாட்டி ஐ எம் சாரி. நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். டாக்டரை கூப்பிடுற எந்த அவசியமும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். பாட்டி 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 தயவு செஞ்சு அழாதீங்க பாட்டி. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? நீங்க பிராச்சி கிட்ட அந்த மாதிரி பேசுனதை என்னால தாங்கிக்கவே முடியல. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். ஐ எம் சோ சாரி பாட்டி. ஐ எம் சோ சாரி. பல்லவி, நீ எப்படி ரன்பீருக்கும் ரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண போறியோ தெரியல. ஏன்னா அவன் பிராச்சி மேல உயிரையே வச்சிருக்கான். அதனால பாட்டின்னு கூட பார்க்காம என்னையே என்னென்னமோ சொல்லிட்டான்.